அன்னியாசியா ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃபான ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 6 தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அதுவும் வீடியோ கத்தில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நீங்கள் ஜிமினை தேடி தான் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா நேற்று நைட்டு நீங்கள் போய் பார்க்கும்போது ஜிம்னோட ரூமில் ஜிம்னு இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் இப்போது மார்னிங் எந்திரிச்சு ஜிமினை பார்க்குறதுக்காண்டி போகிறீங்க. ஸோ போயிட்டு ஜிம்னோட ரூமை நாக் பண்ணுறீங்க, நோ ரிப்ளை. ஸோ ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தா நேற்று எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது, ஜிம்னை மட்டும் காணோம். என்ன அவர் வரவே இல்லையா, என்ன நைட்டு ஃபுல்லாக இப்போ எங்கே இருந்தார் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. சரின்ட்டு நீங்கள் அப்படியே குழம்பிக்கிட்டே அப்படியே திரும்பும்போது கரெக்டாக டேங் வர்றாரு. டேங்கை பார்த்தானே நீங்கள் பார்க்காத மாதிரி தான் போக போகிறீங்க. அப்போது டேங்கே உங்கள் கையை பிடிச்சிட்டு, நில்லு வயன், இப்போ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற? இல்லை, நான் பயந்தெல்லாம் ஓடல, நான் சும்மா தான் போனேன், பொய் சொல்லாத. இப்போ என்ன உனக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ சொன்ன பிறகு நான் அதை மறந்துட்டு நம்ம 2 பேர் ஜாலியாக இருக்கலான்னு. மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், ஓகேவா? நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை நீ மறந்துடு. அது எப்படி மறக்க முடியும் டேயாங்? இதுக்கப்புறம் எப்படி உன் கூட நான் நார்மலாக பழக முடியும்? நீ எப்படி நினச்ச? என்ன வையன் நீ? நானே இங்கே நார்மலாக தானே பேசிகிட்ருக்கேன், அப்புறம் என்ன உனக்கு? நீ நார்மலாக பேசிகிட்ருக்க. ஆமாம், நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பொய் சொல்லாத டேயாங். நான் எதுக்கு வையன் பொய் சொல்ல போகிறேன்? நிஜமாவே உனக்கு எந்த கவலையுமே இல்லை, நீ ஹாப்பியாக தான் இருக்க, அதை மறந்துட்டு நீ கூலாக இருக்க. மறுபடியும் என் கூட பேசுகிறதெல்லாம் உனக்கு ஓகே அப்படி தானே? ஆமாம் வையன், அதை தான் நானும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் டேயாங்க ஒரு தடவை பார்த்துட்டு, சரி ஓகே, உங்க கூட நான் நார்மலாகவே இருக்கேன், ஓகேவா? சரி ஓகே, இந்த பக்கம் என்ன? யாரை பார்க்குறதுக்காண்டி வந்த? அது வந்து புரியுது, ஜிம்னை பார்க்க தான் வந்திருப்பேன்னு. ஜிமின் நம்ஜனோட ரூமில் தான் இருக்கான், வேணா போய் பாரு. இல்லையே, நான் ஜிம்னை பக்கம்லாம் ஒன்றும் வரலையே. போய் சொல்லாத, எனக்கு தெரியும். நேற்று நம்ம 2 பேரையும் அப்படி பார்த்து அவன் தப்பாக நினச்சிருப்பான் தான் நீ அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி அவனை தேடிட்டுருக்க, அப்படி தானே? இல்லை, அது சரி, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அப்போது டேயாங் உங்கள் கையை இன்னுமே வீட்டில் நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அங்கே தான் பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே வந்து அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் டேயாங் என்ன பண்ணுற? வயன், ஒரு 5 minutes ப்ளீஸ், இப்படியே இரேன், உடனே கொஞ்ச நேரம் நான் ஹக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர் ஃபீல் தான் பண்ணுறாரு. அவர் உங்ககிட்ட என்ன தான் நடித்தாலும் அவர் மனசில் கொஞ்சம் வலிக்குது. ஸோ அதனால தான் கொஞ்ச நேரம் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாகவே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் கரெக்டாக ஜேகே அந்த பக்கம் வர அவர் அப்படியே பார்க்குறாரு. அது டேயாங் தானும் தெரியுது, உங்களை தான் ஹக் பண்ணிருக்காருன்னு தெரியுது. என்ன நடக்குதுங்க? இவன் என்னமோ நேற்று அப்படி சொன்னான், எனக்கு வயன் மேலே எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ட்டாலாம். ஆனால் இப்போ என்னன்னா வயனை ஹக் பண்ணிட்டுருக்கான். அப்போ இங்கே என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு புரியாமல் ஜேகேவும் குழம்பி போய் பார்த்துட்ருக்காரு. அப்போது டேயாங்கும் அப்படியே உங்களுக்கு தெரியாமல் கண்ணெல்லாம் துடைக்கிறாரு. அது ஜேகேக்கு நல்லா தெரியுது. இப்போ என்னாச்சுன்னு இவன் இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்ட்டு புரியாமே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது டேயாங்கும் அப்படியே அங்கே விட்டு எழுந்திரிச்சிட்டு, ஓகே போ ஜிம்னை பார்த்துட்டு அவங்க கூட ஒன்று சேர்றப்பாரு அப்படின்ட்டு அவங்கள அப்படியே புஷ் பண்ணுறாரு போக சொல்லி. ஸோ நீங்களும் டேயாங்க ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேயாங்கும் அப்படியே கூலாக தான் இருக்கிற மாதிரி வராரு. ஆனால் கொஞ்சம் மனசு வலிக்குது. ஸோ அதனால் இல்லை அழுவக்கூடாது அப்படின்ட்டு அண்ணாந்து பார்த்துட்ருக்காரு. கண்ணீர் வெளில வரக்கூடாது அப்படின்ட்டு தடுத்துக்கிட்டே. அப்போது ஜேகே முன்னாடி வந்து நிற்க, ஜேகே நீயா? என்னடா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட போல. அப்போ ஜேகே பலாருன்னு கண்ணத்துலேயே ஒன்று விடுறாரு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் டேயாங்கும் ஜேகேவும் தான் யாரும் இல்லாத பிளேஸில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே எதுக்குடா இப்போ நான் அடிச்சுட்டு இப்போ தர நீங்கள் எழுதிட்டு வந்திருக்க? என்னடா உனக்கு வேணும்? என்ன வேணாம்மா? என்ன நடிச்சிட்ருக்கியா? டபுள் கேம் ஆடிட்டுருக்கியா? என்ன டபுள் கேமா? என்னடா உளறிட்டுருக்க? சும்மா என்கிட்ட நடிக்காத. நீ என்கிட்ட என்ன சொன்ன நேற்று? எனக்கு வயன் மேலே இந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பீலாக விட்டேன். இப்போ என்னன்னா வயனை ஹக் பண்ணுற, அழுகிற, ஃபீல் பண்ணுற, அதுக்கப்புறம் ஜிமினை பார்க்க போன்னு வேற அனுப்பி விடுற. என்ன இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமே இல்லையே. நான் அவளை மறந்துட்டு ஜிமின் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது உனக்கு ஒரு கேவலமான வேலையாக தெரியலையா டேயாங்? கேவலமான வேலையா? இதில் என்ன இருக்குது? வயனுக்கு பிடிச்சிருக்கிறது ஜிமினுக்கும் பிடிச்சிருக்கிறது வயனை. ஸோ அதனால தான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயம் தானே.
அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றையவே நீ ஹர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதை தான் தப்புன்னு சொல்கிறேன். டேய், நீ இன்னுமே தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. நான் ஃபீல் எல்லாம் பண்ணல, ஓகேவா? சும்மா நடிக்காத அப்படின்ட்டு டேங்கோட ஃபேஸை பிடிச்சி பாரு, உன் கண்ணு பாரு எப்படி கலங்கிருக்குன்னு. உன்னோட ஃபேஸை பார்த்தா என்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்ன? என்கிட்டே நடிக்காத டேயாங். அதனால தான் உன்னை அடித்தேன். என்னால் தாங்கிக்க முடியல. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளில இப்படி நடிக்கிறியே, அது அது எவ்வளோ கொடுமை தெரியுமா? நான் வந்துட்டு ஒன்றே தான் சொல்லிப்பேன், மரியாதையாக அந்த வயனம் வந்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. இல்லைனா அமைதியாக மட்டும் இரு. யாரையும் சேர்த்து வைக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னெல்லாம் உன்னோட நல்ல குணத்தை இங்கே காட்டணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நீ ஹர்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. போகும்போது கூட, இங்கே பாரு, நான் சொன்னது நல்லா நான் வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் முன்னாடியே வந்தோம் நான் உண்மையாக சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு ஜேகே முறைச்சிக்கிட்டே சொல்ல டேங்கும் பாவமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அதே டைம் இங்கிட்டு நீங்கள் அப்படியே நம்ஜனோட ரூம் கிட்ட தான் வரீங்க. உள்ளே தான் சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஜிமினும் ஆரம்பம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஓகே, அப்போ ஜிமின் இங்கே தான் இருக்கார் போல். நாம் தான் எங்கேயாச்சும் போயிட்டு வரோம் அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஏதோ கான்செப்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னே 2 பேருமே உங்களை பார்க்குறாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்காரு. அப்போது ஆரம் தான், ஓ வயன் எந்திரிச்சிட்டியா, என்ன இங்கே என்ன வந்திருக்க, அம்மா பார்த்தியா? அதுதான் ஆரம், அம்மா உன்னைய பார்க்கணுன்னு சொன்னாங்க. என்னையவா, எதுக்கு தெரில, அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னைய கூப்பிட வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே இரு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஆரம் அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டாரு. இப்போது இந்த ரூமில் நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் போய் தான் சொன்னீங்க ஜிமின் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றனால. அப்போ ஜிமின் அங்கேதான் இருந்துச்சு அப்படியே கிளம்ப போகிறாரு. அப்போ நீங்கள், ஜிமின் ஒரு நிமிஷம், என்ன வயன் உனக்கு வேணும்? இல்லை நேற்று நடந்தது நீ எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. அது உன்னோட லைஃப், உன்னோட டிசிஷன், நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. இதை பற்றி எதுக்கு என்கிட்ட பேசணும்? எனக்கு எதுவும் இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்கு. இங்கே பாருங்கள் ஜிமின், கொஞ்சம் மட்டும் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. அது உண்மை கிடையாது. சரி, அது உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வயன், உன்னோட லைஃப் நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ ஜிமினுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் குழம்பு போய் அங்கே நின்றுட்டுருக்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆரமும் வராரு. என்ன வயன் நீ, அம்மா தான் என்னை கூப்பிடவே இல்லைன்றாங்க, நீ என்னென்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ட்டு ஆரம் கேட்க, நீங்கள் ஆரம் அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன வயன் அப்படின்ட்டு ஆரம் கேட்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட்டாது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கிட்ட டேங்கோட ரூமில் தான் டேங் அமைதியாக உட்காந்துக்கிட்டு எதையும் யோசிச்சுட்ருக்காரு. அப்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அங்கேருந்து நம்ஜன் தான் உள்ளே வராரு. அப்போ டேயாங் எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி அப்படியே கேம் விளையாடுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்ருக்காரு. அப்போது, ஏ டேயாங், சொல்லுங்கள் ஆரம், ஒரு நிமிஷம். சொல்லுங்கள், நான் கேம் விளாண்டுட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு செம்மையாக தான் நடிக்கிறாரு. அவருக்கு என்ன நடிக்க சொல்லி கொடுக்கணுமா? அப்போது ஆரம் வந்துட்டு டேயாங்கோட ஷோல்டர் மேலே கை வைக்க, அப்போ டேயாங் அப்படியே திரும்பி ஆரம்பை தான் பார்க்குறாரு. ஸோ என்னென்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நம்ஜன் கிட்ட சொல்லிட்டீங்க போல். நேற்று டேயாங் ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் இருக்குது இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு இன்னுமே ஜிமினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ஜன் கிட்ட சொல்லிட்டீங்க. ஏன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஆரம் கிட்ட சொன்னான், அவன் எதாக இருந்தாலும் கரெக்டான டிசிஷனாக தான் எடுப்பான் அப்படின்ட்டு ஆரம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனால் ஆரம்க்கு ஃபஸ்ட்டு டேயாங் தான் ஞாபகம் வந்தார். ஏன்னா உங்களுக்கும் ஜிமினுக்கும் இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை எப்போ வேணாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது ரியலாக ஹர்ட்டாக இருக்கிறது டேயாங் தான் அப்படின்ட்டு நம்ஜனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு டேயாங்கை சமாதானப்படுத்தணும், அவன் எப்படி இருப்பானோ அப்படின்ட்டு டேயாங்கை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பார். அப்போ டேயாங் தான் எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நம்ஜனுக்கு தெரியாதா டேயாங்கை பற்றி இத்தனை நாளாக ஒன்றா தான் இருக்காங்க. டேயாங்கை பற்றி புரிஞ்சிக்க முடியாத லெவலில் ஒன்றும் ஆரம்பில்லையே. ஸோ அதனால் அவரும் அப்படியே ஷோல்டரில் கை வைக்க டேயாங் திரும்பி பார்க்குறாருல்ல, எவ்வளோ நேரம் தான் நடிச்சிட்ருப்ப, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்ல. அதுக்கப்புறம் டேயாங்கோ ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நம்ஜனை தான் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ஜனும், சரிடா இங்கே பாரு, வயனும் நீ லவ் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் உன் கூட தான் அவளை சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு ஜிமினை தானே பிடிச்சிருக்கு. உனக்கும் அவளுக்கும் ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, பட் பரவாயில்லன்னு நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா உன் கூட இருக்கிறது அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா.
ஆனால் அவள் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா. ஜிம்னா மாதிரி அவள் உன்னை பார்க்கலடா, புரிஞ்சுக்கோடா, நீ ஃபீல் பண்ணாத. அப்போ டியாங்கும், இல்லை நம்ஜூன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது வயனுக்கு ஜிம்னை தான் பிடிச்சிருக்குன்னு. அது எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு கொஞ்சம் வலிக்குது. அது ஏன் தான் தெரில. நான் கொஞ்ச நாள் தான் அவன் மேலே லவ்வில் விழுந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு அட்ராக்ஷன் தான் நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். ஏன்னா எந்த பொண்ணும் என் கூட இவ்வளோ க்ளோஸாக ஜாலியெல்லாம் பேசினதில்லை. ஆனால் அவள் பேசினான். எனக்கும் அவளுக்கும் ஒரு பாண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அவளுக்கும் நல்லா இருந்துச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா கேம் விளாடும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவள் கூட இருக்கும்போது தான் நானாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன், ஹாப்பியாக இருந்தேன். அதனால தான் அவன் மேலே லவ் வந்துச்சோ என்னமோ. ஆனால் இப்போது அவள் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரியும் போது என்னமோ வலிக்குது. அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு அவர் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நம்ஜுனால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியும்? உங்களை கூப்பிட்டு வந்துட்டு என் கூட சேர்த்து வைக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் இங்கே பாருடா, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதான். இப்போ என்ன பண்ண முடியும்? உனக்கு வயனவரை ஒரு பெட்டரான பர்சன் கிடைப்பாங்கடா, அது வரை வெயிட் பண்ணு. உனக்கு அந்த மாதிரி வயனை விட ரொம்ப அழகான உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில் வருவா. அதுக்காண்டி நீ வெயிட் மட்டும்தான் பண்ணணும், சரியா? அப்படின்ட்டு போதுமான அளவுக்கு ஆரம்பம் அட்வைஸ் கொடுக்குறாரு. டியாங்கோ அமைதியாக எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆரம், நீ இவ்வளோ அட்வைஸ் பண்ணணும்லாம் அர்த்தம் இல்லை, சரியா? என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை. என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஐ எம் ஓகே ஆரம், இன்னும் 2-3 டேஸில் நான் சரியாயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சரியா? அப்படின்ட்டு எவ்வளோதான் வலிச்சாலும் நல்லா தான் இருக்க மாதிரி டியாங் சொல்ல, ஆரம்பும் சரி ஓகே, இவனுக்கு டைம் கொடுத்தா இவனே சரியாயிடுவான் அப்படின்ட்டு ஆரம்பம் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. டியாங்க்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு. இப்போது சரி ஆரம், அப்போனா நானும் வயனும் கிளம்புறோம். ஓகேம்மா அப்படின்ட்டு ஆரம்பம் சொல்ல, சரின்ட்டு நீங்களும் ஓகே ஆரம் நான் கிளம்புறேன், ஓகே பாய் அப்படின்ட்டு எல்லாருக்கும் பாய் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே மட்டும் எதுவுமே பாய் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். டியாங்கும் அவ்வளோதான் ஓகே அப்படின்ட்டு வாய்ஸ் வரவே இல்லை, சும்மா அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. நம்ஜனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் அவரால் என்ன சொல்ல முடியும்? சொன்னாலும் அவரும் ஓகேவா நீ கிளம்பு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜிமின் எங்கே அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே இல்லவே இல்லை, எங்கே போனாருன்னுமே தெரில. சொன்னீங்க ஆரம் என்ன வயன்? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே ஒரு மாதிரியே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது சின்னுக்கும் ஜெஹோப்புக்கு தான் ஒன்றுமே புரியல, என்னாச்சு, ஏன் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு மாறி மாறி தேவங்களோட ஃபேஸை, ஜேகேயோட ஃபேஸை, ஆரமோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி வருத்தம் தெரியுது, ஜேகேயோட ஃபேஸில் கோவம் தான் தெரியுது. என்னாச்சு இவங்களுக்கெல்லாம்? ஏன் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அதனால தான் எப்படி இருக்காங்களா என்ன? ஆமாம் ஜிமினங்க, அவனை காலிலேருந்து நான் பார்க்கவே இல்லையே. ஆமாம் ஜின், நானும் பார்க்கவே இல்லை, எங்கன்னே தெரில. அவன் என்னடா நடக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு திரும்பி சுகாவை தான் பார்க்குறாங்க. சுகா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நிற்கிறாரா, இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரானே புரியல. ஏன்னா ஒரு ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால் இப்போ எல்லாரும் அப்படியே கிளஞ்சி போயிட ஜின்னும் ஜெஹப்பும் அப்படியே சுகா கிட்ட தான் வராங்க. சுகா கிட்ட வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, சுகா என்ன ஜின்? இல்லை இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? என்ன நடந்துகிட்ருக்குன்னா எதுவுமே நடக்கலையே, எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஐயோ சுகா, ஜின் கேட்டுட்ருக்குது அதை பற்றி கிடையாது, பின்ன வேறு எதை பற்றி? இல்லை இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி இருக்காங்களே அதனால தான். டேங் சரியே இல்லை, எப்போவுமே ஜாலியாக சுற்றிட்டுருக்கவ இன்றைக்கி என்னென்னா அமைதியாக இருக்கான். ஆரம்க்கு ஒரு மாதிரி அவரை பார்க்கும்போதே தெரியுது, ஒரு மாதிரி எதையும் யோசிச்சுட்ருக்காருன்னு. இங்கிட்டு ஜேகேவை பார்த்தா அவன் பாட்டில் கோவத்தோடு சுற்றிட்டு இருக்கான். எப்போவுமே ஜேகேவும் டேங்கும் தான் ஒன்றா சுற்றுவாங்க. இன்றைக்கி என்னென்னா 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு தெரில. இதில் அந்த ஜிம்மின் வேற எங்கே போனானே தெரில. ஸோ அதை பற்றி தான் ஜின் கேட்குறாரு. ஓ அதுவா அப்படின்ட்டு கூலாகவே சுகா மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன அப்போ உனக்கு இதை பற்றிலாம் எல்லாம் தெரியுமா? தெரியும், ஆனால் முழுசாலாம் தெரியாது. என்ன சொல்லு? எனக்கு முழுசாக தெரியாதுன்ற போது நான் எப்படி பாதியாக சொல்ல முடியும்? பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சின்ன சொல்ல. ஆமாம்மா என்கிட்டே சொல்லு அப்படின்ட்டு ஜெஹப்பு சொல்கிறாரு. அப்போ சுகா கரெக்டாக கெஸ் பண்ணி தான் சொல்கிறாரு, இங்கே லவ் ட்ரையாங்கிள் ஓடிட்டுருக்கு. என்ன லவ் ட்ரையாங்கிளா அப்படின்ட்டு 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக கேட்க. ஆமாம் உங்களுக்கே தெரியும் பையனுக்கு ஜிம்னை தான் பிடிச்சிருக்குன்னு.
ஆமாம் தெரியும். ஆனால் இங்கிட்டு டியாங்க்கும் வைனை பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம் ஆமாம், நான் கொஞ்ச நாளாக நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டியாங் இப்போ ஜாஸ்தி வைன்கிட்ட தான் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். வைன் அப்பப்போ அட்மையர் பண்ணி சைட் அடிக்கிறான். அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வையன் ஜிம்னை தான் பார்த்துட்ருக்கா. ஜிம்முனும் லைட்டாக வைனை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இப்படி தான் ஓடிட்டுருக்கு. நேற்று வைனோட பர்த்டே செலிப்ரேஷனில் கூட டியாங் என்னமோ ஜிமினியும் வைனையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் எல்லாமே பிளான் போட்டான். அவன் அதுக்கப்புறம் சோகமாக தான் தெரிஞ்சான். அதுவும் இல்லாமல் ஜேகே கோமா வந்து டியாங் கையை இழுத்துட்டு போனதையும் நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்களோ என்னமோ. ஆனால் வரும்போது 2 பேரும் நார்மலாக தான் வந்தாங்க. டியாங் என்ன தான் ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லாரும் கூடயும் டான்ஸ் ஆடினாலும் அடிக்கடி திரும்பி வையனையும் ஜிமினியும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஃபேஸும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு என்னாச்சுன்னு தெரில, மார்னிங்லேருந்து இன்னுமே அவன் டல்லாக தெரிறான். என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ட்டு சுகாவும் சொல்ல, இவங்களுக்கும் இப்போ தான் இந்த விஷயம்லாம் தெரியுது. இவ்வளோ நடந்திருக்கா? அப்போ எதுவுமே தெரியாமல் நாம் 2 பேர் தான் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு ஜின்னும் ஜெஹோப்பும் அப்படியே எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்க. சரி அது இருக்கட்டும், அப்போது நம்ஜுன் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு? அதுதான் எனக்கும் தெரில. அந்த பார்ட்டி முடிஞ்ச பிறகு தான் வேறு ஏதோ நடந்திருக்கு. அது நம்மளுக்கு தான் தெரியல. அது என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சுகாவும் சொல்ல, ஆமாம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த ஜிமின் எங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க கான்சர்ட்டுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக ஜிமினும் வராரு. ஸோ அவர் வந்தோன்னே யாரும் எதுவும் பேசிக்கல, எல்லோரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ்ன்னு வரும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு ப்ராக்டிஸை மட்டும்தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் 8 hours கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் எல்லோரும் சரின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போது நம்ஜுன் அப்படியே ஜிமின்கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் புரிய வச்சலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போது ஜிமின் ரூமுக்கு போனோன்னே நம்ஜுன் தான் பின்னாடி போகிறாரு. நம்ஜுன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டியாங் ஜிமினோட ரூம்குள்ளே போயிட்டாரு. நம்ஜுனுக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு இந்த டியாங் உள்ளே போகிறான் அப்படின்ட்டு புரியாமல் ஆரம் போகிறத ஜேக்யூவும் பார்க்குறாரு. சொன்னால ஜேக்யூவும் பின்னாடியே போக அப்படின்ட்டு மற்ற மெம்பர்ஸுமே பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் ஜிமினோட ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்ட்டு ஒருத்தராக எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. இப்போது ஜிமினோட ரூமில் ஜிமின் வந்துட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி அவர் மேலே இருக்க கோட்டு அதெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் கரெக்டாக டியாங் உள்ளே போயிருப்பாரா. டியாங் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஜிமின் நார்மலாக தான் கேட்குறாரு. ஜிமின் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். உண்மையா அப்படின்ட்டு டியாங் கேட்க அப்போ கரெக்டாக ஆரம் உள்ள வராரு. அப்போ ஜிமின், ஆரம் நீ என்ன என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு? அதான் காலையில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. இல்லை நான் அதுக்காண்டி வரல, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? எதை பற்றி? ஆரம் இரு, நானே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்கிட்டேருந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டாக இருக்கும். இல்லை நீ சொல்லாத, நானே பேசிக்கிறேன், நீ போய் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நம்ஜுனும் டேயாங்கும் தான் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஜிமினுக்கு தான் ஒன்றுமே புரியல, என்ன உளறிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இங்கிட்ட ஒரு மாதிரி போயிட்டுருக்க. அப்போது ஜேகே வந்துட்டு டோர் பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜின்னு அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்களே. ஸோ அவங்க வந்தோன்னே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு டேங் கேட்க, அது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சும்மா தான் வந்தேன் ஜிம்னை பார்க்குறதுக்கு. நீ ஜிம்னை பார்க்க வந்தேன்னா அப்போ உள்ளே போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க? இல்லை அது ஃபஸ்ட்டு டேயாங்கும் ஆரம்பம் உள்ளே தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க பேசி முடித்தோன்னே நான் உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது டேயாங்கும் ஆரம்பம் உள்ளே தான் இருக்காங்கன்னு. ஸோ அவங்களும் எட்டி பார்த்துட்டு, ஆமாம் இவங்க 2 பேரும் உள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நானும் ஜிமினை பக்கம் தான் வந்தோம் அப்படின்ட்டு ஜின்னும் ஜெஹோப்பும் சமாளிக்கிறாரு. அப்போது சுகா மட்டும், இப்போது என்ன தான் நடந்துட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்தோம் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல, அப்போ ஜேக்குக்கும் புரிஞ்சிருச்சு, அப்போ இவங்களுக்குமே உண்மையெல்லாம் தெரியும் தான் போல் அப்படின்ட்டு. சரி ஓகே இப்போ சத்தம் போடாதீங்க, என்ன தான் நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜின் சொல்ல, சரின்ட்டு எல்லாருமே அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. இல்லை நான் சொல்லிக்கிறேன், நீ போட்டேயாங். இல்லை நான் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு டேயாங் பிடிவாதமாக இருக்காரு. சரி அட்லீஸ்ட் யாராச்சும் சொல்லி தொலைங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டே பயங்கரமாக தலை வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, சரி ஓகே டேயாங் நீயே சொல்லு அப்படின்ட்டு ஆரம்பம் சொல்லிட்டாரு. ஏன்னா அவனுக்கே இந்த பிரச்சனை இல்லாத போது நம்ம அவனை கம்பல் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ஆரம் சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. அப்போ டேயாங்கும், அது எனக்கு வயனை பிடிச்சிருந்துச்சி, நான் வயனை லவ் பண்ணேன், அதனால தான் நேற்று அவளுக்கு அப்படின்ட்டு நேற்று நடந்தது எல்லாமே டேயாங் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாமே டேயாங் சொன்ன பிறகு தான் ஜிமினிக்கே தெரியுது. அப்போனா வயனும் நீயும் டேட் பண்ணிட்டு இல்லையா? நேற்று ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் அவ்வளோதானா
ஆமாம் ஜிமின், வயன் உண்மையாகவே உன்னை தான் லவ் பண்ணுறா, உன்னை தான் அவள் ரொம்பவே லவ் பண்ணுறா. எனக்கும் தெரியும் உனக்கு வயன் தான் பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதனால தான் உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இப்போ வந்து உன்ட்டு உண்மையை எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு தியாங் சொல்கிறாரு. சரி, இதோட என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சோகமாக கிளம்ப போகிறாரு. டியாங் நில்லு. இல்லை, நான் கிளம்புறேன், இப்போ நான் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு டேயாங் வெளில வர. அங்கே தான் எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்களே. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு டேயாங் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் வருத்தத்தில் இருக்காரு, இதில் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு தான் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரு கூட லைக் டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்கான், இன்னும் அவனோட லவ்வை வயன்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ சொல்லி நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணி டேயாங் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்ட்டுலாம் இப்போ தான் ஜேகேக்கு புரியுது. ஸோ அதனால் டேயாங்க சமாதானப்படுத்துறதுக்காண்டி ஜேகே அப்படியே பின்னாடியே போக இங்கிட்டு 3 பேருக்கும் இப்போ தான் உண்மையே தெரியுது. அவங்களுக்கும் டேயாங்க நினச்சா பாவமாக தான் இருக்குது. எங்கிட்ட ஜிமினுக்கு கஷ்டமாயிடுச்சு. பாவம் டேயாங் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்ல அப்படின்ற மாதிரி தான் போன டேயாங்கியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ஜனுக்கும் அது ஏற்கனவே தெரியுன்றனால அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டேயாங்க நினைக்கும் போது. இப்போ நம்ஜன் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வயன் ஒன்று தான் லவ் பண்ணுறா, வயனுக்கும் டேயாங்குலாம் ஒன்றுமே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்காண்டி வந்தேன் அப்படின்ட்டு ஆரம் சொல்ல. ஆனால் டேயாங் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு தான் வயனை பிடிச்சிருக்குல்ல, அப்போ வயன் அவன் கூட சேர்றது தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வயன் அவன் கூட இருக்கும்போது மட்டும்தான் ஹாப்பியாக இருந்தா. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், இவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்கும்போது ஜாலியாக இருந்திருக்காங்க. வயனை டேயாங்களை மட்டும்தான் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும், என்னால் வயனுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் வயனும் டேயாங்கும் சேர்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. எங்கிட்ட நம்ஜனுக்கு தான் ஒன்றும் புரியல, என்னது இது, சால்வ் பண்ணி வயனும் ஜிம்னும் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் டேயாங்கும் சமாதானம் ஆகிடுவான் அப்படின்ட்டு நினச்சா இங்கே வேறு ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. இங்கிட்டு மற்ற மெம்பர்ஸும் என்னது இது, அவன் ஆனால் இவனுக்கு விட்டு கொடுக்குறான், இவன் ஆனால் அவனுக்கு விட்டு கொடுக்குறான், என்னது இது அப்படின்ட்டு அவங்களுக்கும் புரியல. ஜிமின் தான் வெளில வந்திருப்பாரு, அவர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவரும் இவங்களெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டில் அங்கே கிளம்பிட்டாரு. அப்போது ஜின்னுக்கும் ஜேஹப்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நடக்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்ட ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் சுகா இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க தெரியலையே சுகா, ஆனால் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா இவன் அவனுக்கு விட்டு கொடுக்க, அவன் என்னன்னா இவனுக்கு விட்டு கொடுக்க, இங்கே எனக்கு தான் மண்டை குழம்புது அப்படின்ட்டு 3 பேருமே பாவம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆனால் ஏதாச்சும் பிளான் போட்டு எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு நம்ம பழைய மாதிரி மாறணும் அப்படின்ட்டு அவங்களும் பிளான் போடுறாங்க. ஸோ இங்கிட்டு நீங்கள் இப்போது ஆரம்கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. ஆரம் தான் உங்களை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு, நீங்களும் வந்திருப்பீங்க. ஏன்னா ஆரம்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்னால் ஜிம்மிக்கிட்ட பேச முடியல, ஆனால் நீ தான் எப்படியாச்சும் பேசி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஆரம்பம் வந்து ஜிம்மிக்கிட்ட பேசியிருப்பாரு. ஆனால் அதுக்குலாட்டும் டேயாங்கே உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காண்டி தான் உங்களை கூப்பிட்டு விட்டுருப்பாரு. நீங்களும் என்னாச்சும் ஆரம் சொன்னியா, ஜிமின் புரிஞ்சுக்கிட்டாரா? புரிஞ்சுக்கிட்டான், உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஆனால் டேயாங் சொன்னான். என்ன டேயாங்கா? ஆமாம், டேயாங்கே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஜிம்மின் என்னமோ உன்னைய டேயாங்கே விட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிறான். என்ன புரியல? அதாவது டேயாங் கூட நீ இருக்கும்போது தான் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஸோ அதனால நீ டேயாங் கூட சேர்ந்தாதான் உன்னோட லைஃப் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னான். என்ன? ஆமாம் வயன். அப்போனா என்னைய டேயாங்க்கு விட்டு கொடுக்குறதா அவர் சொன்னாரா? ஆமாம். அப்போ உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா என்ன பொம்மை மாதிரி தெரியுதா? என்னை அப்படியே விட்டு கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் என்னென்னா டேயாங்க்கு என்ன பிடிச்சிருக்குன்றனால அவனுக்கு ஹர்ட் ஆகிடுன்றனால என்னை அப்படியே விட்டு கொடுக்குறாரா? அப்போது எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர் கூட தானே என்னால் இருக்க முடியும். யாரோ ஒருத்தர் ஹர்ட் ஆகிடுவாருன்றனால நான் கஷ்டப்பட்டுட்டு அவர் கூட இருக்கணுமா என்ன அப்படின்ட்டு செம்ம கோவத்தோட நீங்கள் அப்படியே ஜிம்னை தேடி தான் போயிட்டுருக்கீங்க. ஆரமும் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஜிம்மின் அங்கே தான் டான்ஸ் ஸ்டுடியோவில் டான்ஸ் ஆடிட்டுருப்பாரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் போனவங்க அப்படியே அவரை பிடிச்சி கன்னத்துலேயே பலான்னு ஒன்று கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. மற்ற மெம்பர்ஸும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஜிம்மின் உங்களுக்கு? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு சத்தியமாக புரியல. என்னமோ டேயாங் ஹர்ட் ஆகிடுவான்றனால என்னை அப்படியே அவருக்கு விட்டு கொடுக்குறீங்களா?
என்னோடய லவ்வுக்கு அப்போ நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், டேங்க ஒன்றும் லவ் பண்ணல. அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்க, அப்படி தானே? நான் ஹர்ட் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள யாருக்காச்சும் ஹர்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே துடிச்சிரும். உங்களோட லவ்வையே நீங்கள் அப்படியே விட்டு கொடுத்துருவீங்க, அப்படி தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அப்படின்ட்டு கேட்க ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, எந்த ஆன்சரும் பண்ணாமல். சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை வயன், அது உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஓ, அப்போனா என்னை லவ் பண்ணிக்கிட்டே டேங்க விட்டு கொடுக்கறத பற்றி யோசிக்கிறீங்க. அப்படின்னா இது உண்மையான லவ்வே கிடையாது. உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட முக்கியம் இல்லை, ஆனால் டேங் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றனால என்னையே விட்டு கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டீங்க. அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு தேவையில்லை, உங்களோட லவ்வும் எனக்கு தேவையில்லை. நான் என்னோடய பாதையில் போய்க்கிறேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்ந்துக்கோங்க. என்னோட அவங்க தானே முக்கியம். ஸோ அவங்க கூடயே லாஸ்ட் வரையும் ஹாப்பியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நான் தேவையில்லாத போது எனக்கும் நீங்கள் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்க. நாம்ஜன் உங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே பின்னாடியே வராரு. நிறுத்து நாம்ஜன், போதும், நீ ஜிம்மினுக்கு சாதகமாக பேசுறதுக்காண்டி வராத, என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா? நான் என்னோட முடிவில் கரெக்டாக இருக்கேன். ஸோ அதனால் நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு நம்ஜன்கிட்டையும் கத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. என்கிட்ட நம்ஜனுக்கும் யார் பக்கம் நிற்கிறதுனே தெரில. ஜிம்மினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்டயும் பேச முடியாது, அதே டைம் உங்களை பற்றி யோசிச்சுட்டு ஜிம்மிக்கிட்டேயும் போய் பேச முடியாது. ஸோ அதனால் பாவம் அவர் தான் ரெண்டு பக்கமும் இருக்க முடியாமல் சென்டரில் நின்றுட்டுருக்காரு. இப்போது டேங் அப்படியே ஜிம்மிக்கிட்ட நீ என்ன சொன்ன வயன் எதுக்கு இப்படி கத்திட்டு போகிறா அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட டேங் கேட்குறாரு. அப்போது சுகா உனக்கு இன்னும் புரியலையா டேங்? ஜிமின் ரொம்ப நல்லவர், அவர் பெரிய நல்லவர் இல்லை, அதை காமிக்கிறதுக்காண்டி தான் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணை உனக்கு விட்டு கொடுக்குறானாமா. அதனால்தான் வயன் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு கத்திட்டு போகிறா அப்படின்ட்டு சுகா சொல்ல, சுகாக்கு ஜிமின் மேலே செம்ம கோவம் தான். ஏன்னா அது எப்படி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை பார்த்தா இவனுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா? வயனா பார்த்தானா இவனுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை தெரியுதா? இவன் சொல்கிறது எல்லாத்தையும் அவள் கேட்கணுன்னு அவளுக்கு என்ன தலைவிதியா அப்படின்ற மாதிரி தான் சுகாக்கு செம்ம கோவம் ஜிமின் மேலே. அப்போது டேங்க்கும் செம்ம கோவம் பலார கன்னத்துலேயே ஒன்று விடுறாரு ஜிமின் கன்னத்தில். அறிவில்லையா ஜிமின் உனக்கு? அது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? அவளுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை தான் அவள் லவ் பண்ணுறா, உனக்காக தான் அவள் இத்தனை நாளாக இங்கேயும் வந்தா, உன்னை பார்க்கறதுக்காண்டி மட்டும்தான் அவள் இத்தனை நாளாக ஒரு சாக்கு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா. ஆனால் அவளை பார்த்து நீ இப்படி சொல்லியிருக்கலாமா? அதுவும் என் கூட இருந்தால் தான் அவள் ஹாப்பியாக இருப்பா. அதை நீ யார் சொல்கிறதுக்கு? அதை அவள் தான் சொல்லணும், அவள் தான் முடிவு எடுக்கணும். நீ யார் அவளோட முடிவை நீயே சேர்த்து எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு செம்மையாக திட்டிட்டு டேங் போக, அதுக்கப்புறம் எல்லா மெம்பர்ஸும் ஜிம்னு தான் திட்டுறாங்க. அறிவில்லையா ஜிமன், ஏன் ஜிமன் இப்படி பண்ணுற? அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா, எப்படி அழுதுட்டு போ, நான் பார்த்து தானே. உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க. அதை விட்டுட்டு அந்த பொண்ணையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு நீயும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு சே அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜிவன் மட்டும்தான் அங்கே ஒரு மாதிரி சோகமாக அம்மையே தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னா நம்மளால டேங் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றனால தான் அப்படி சொன்னார். அவருக்கும் கஷ்டமாக இருக்காதா என்ன? அவரும் தானே உங்களை லவ் பண்ணுறாரு. இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்னா டேங் ஹர்ட் ஆகிடுவான். அதுவும் இல்லாமல் நீங்கள் டேங் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கீங்க. சொன்னாலும் டேங் கூட இருந்தால் தான் நீங்கள் இன்னுமே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் சொன்னார். ஆனால் இப்போது அவர் சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவராலையும் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. நீங்களே எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் நீயே வாழு அப்படின்ட்டு அந்த பர்சனே சொன்னால் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ அது இப்போ தான் ஜிமினுக்கு புரிஞ்சு இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ உங்களை போய் கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்களான்னு அவருக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அப்படியே வேணானி அப்படின்ற மாதிரி உதவி விட்டுட்டு தானே போனீங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறது? அவளை போய் சமாதானப்படுத்திட்டா இல்லை வேணாமா அப்படின்ட்டு தான் அவர் யோசிச்சிட்டே இருக்கார். இங்கிட்ட எல்லாருமே ஜிமின் மேலே கோபமாக இருக்காங்க. கோவம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது வருத்தம் தான். ஏன்னா ஜிமினை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் டேங்கை பற்றி யோசிச்சு தான் அப்படி சொல்லியிருப்பானுமே தெரியும். இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னால தான் எல்லாரும் கோபமாக இருக்காங்க. எங்கிட்ட நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க. ஜிமின் அப்படி சொல்லியிருப்பாருன்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. சொன்னால்தான் ஜிமின்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் ஜிமின்கிட்ட போயிருப்பீங்க. அப்போ கூட நீங்கள் கேட்கும்போது கூட ஜிமின் அமைதியாக தானே இருந்தார். அதுதான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு.
ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் இருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சால்வ் ஆகிட்டு நீங்கள் மறுபடியும் ஜிம்மினை ஏற்றுப்பீங்களா? அதுக்கப்புறம் டியாங்கு எப்படி இருந்தாலும் ஹர்ட்டு தான் ஆகும், பட் அதுலேருந்து எப்படி அவர் ஓவர் கம் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, டியாங்கும் ஒரு ஜோடி வைங்க, அவர் இப்படி சேடாக முடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பொண்ணோட என்ட்ரி நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். ஓகே, இது வரையும் சேடாக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஜாலியாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.